ஸ்ரீ குருப்யோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஒரு ஒரு நீண்ட நாள் ஒரு பிரேக் ஆயிடுத்து. மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னையிலிருந்து உங்களுடைய ஆதரவு, முன்னாடி நீங்கள் கொடுத்துட்டு இருந்த ஆதரவு மாதிரியே கொடுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறேன். பெரியவாளுடைய அருள்னால் மறுபடியும் இந்த தெய்வத்தின் குரலை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு கணேச பஞ்சரத்னம் அந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங்கை பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம்தான். அதை பதம் பிரித்து நம்ம அழகாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இன்னும் நன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். கணேச பஞ்சரத்னம் நம்மளுடைய பகவத் பாதாள் ஆதிசங்கரருடைய இயற்றினது. பிள்ளையார்பட்டி பிள்ளையாருடைய அந்த அந்த இடத்துல பாடப்பட்ட ஒரு ஸ்லோகமாக கன்சிடர் பண்ணக்கூடியது. இந்த பிள்ளையார்பட்டிக்கு வக்ரதுண்டபுரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பஞ்சரத்னத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். முதாகராத மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம்சகம் விலாசி லோகரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசி தேபதைத்யகம் நதாசுபாஷநாசகம் நமாமி தம் விநாயகம் நமாமி தம் விநாயகம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். முதா அப்படின்னா சந்தோஷத்தோட, வித் ஹாப்பினஸ். கர் ஒரு பிரிக்கிறேன் நான், முதாகராத்த மோதகம். அதை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா முதா அப்படின்னா வித் ஹாப்பினஸ். கர் அப்படின்னா கைகள். ஆத்த அப்படின்னா வச்சுட்டு இருக்கிறவர், ஹோல்டிங். எதை வச்சுட்டு இருக்காரு? மோதகம், மோதகத்தை வச்சுட்டு இருக்காரு. சதா விமுக்தி சாதகம். சதானா ஆல்வேஸ், எப்பொழுதுமே. விமுக்தி கொடுக்கக்கூடியவர், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர், ஜனன மரண இந்த மாயையிலிருந்து நம்மளுக்கு லிபரலேஷன் கொடுக்கக்கூடியவர். சாதகம் அப்படின்னா கொடுக்கக்கூடியவர். அடுத்த லைன். கலாதராவதம்சகம் விலாசி லோக ரக்ஷகம். கலா அப்படின்னா சந்திரன். அம்மா அப்பா ரெண்டு பேரும் சந்திரகலான்னு பார்வதிய சந்திரன் வச்சுருக்கிறதாவும், சிவனுக்கும் சந்திரன் வச்சுருக்கிறதுனால அவருடைய பையனான பிள்ளையாரும் எப்படி இருக்காருன்னா அந்த சந்திரனை வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இந்த கலா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றார். அந்த புருஷ சூக்தத்தில் வருது இல்லையா, சந்திரமா மனசோ ஜாத்தக அப்படின்னு சொல்லுவா. அது இந்த மூன் நம்ம மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. அப்படி நம்ம மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அந்த மூனை தர் ஹேவிங் அவதம்சகம் எங்க வச்சுருக்காரு? தன்னுடைய சிரசில் வச்சுருக்காரு. அம்மா அப்பா வச்சுருக்கிற மாதிரி பிள்ளையும் வச்சுருக்காரு. அவதம்சகம் அப்படின்னா தன்னுடைய தலையில வச்சுருக்காரு. விலாசி லோக ரக்ஷகம், மக்களை பாதுகாக்கக்கூடியவர். எப்படி பாதுகாக்கக்கூடியவர் அப்படின்னா விலாசி அப்படின்னா எஃபர்ட்லெஸ், அதாவது ஒரு சொடக்கு போடுற நேரம் கூட இல்லாம அந்த அந்த நேரம் தான் அதுக்குள்ள நம்மளுடைய சோகத்தெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளை ரட்சிக்கக்கூடியவர். யாரு? மோதகத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடியவர், சந்தோஷத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடியவர், சந்திரனை தலையில சூடி கொண்டிருக்கிறவர். அடுத்த லைன். அநாயகைக்க நாயகம் விநாசி தேப தைத்தியகம். அநாயக பிரிக்கிறோம் நம்ம. அநாயக அப்படின்னா அனாதைகள், ஆர்ஃபன்ஸ். நம்மளாம் அனாதைகள் தானே. அனாதைகள் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா பகவானுடைய ஒரு நாலேஜ் இல்லாம இருக்கக்கூடியவர்கள். அனாதைகள்ன்றது லிட்ரல் மீனிங்கும் எடுத்துக்கலாம். ஆனா நம்மளுடைய பகவானுடைய நாலேஜ் இல்லாம இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஏக், ஒன் அண்ட் ஒன்லி நாயகம், லீடர் யாரு அப்படின்னா பிள்ளையார். அவர் என்ன பண்றாரு? விநாசித, விநாசம் பண்றார், கில் பண்றார். எதை கில் பண்றார்? இப தைத்தியகம். இபனா எலிஃபென்ட், யானை. தைத்தியகம் அப்படின்னா அசுரர், அதாவது கஜமுகாசுரன் அப்படிங்கிற அசுரனை கில் பண்ணினவர். இது மேலெழுந்த வாரியா பார்க்கக்கூடிய மீனிங். ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவர்.
அப்படி அந்த அசுர குணத்தை அழிச்சாதானே நம்ம பகவானை அடைய முடியும், அந்த நாலேஜ் கொடுக்க முடியும். அதான் பாகவதத்தில் சொல்லுவா, பிராயஷ்சித்தம் விமர்சனம்னு சொல்லுவார். நீ பாவம் பண்ற, அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ற, மறுபடியும் பாவம் பண்ற, பிராயஷ்சித்தம். எவ்வளவு பாவத்துக்கும் பிராயஷ்சித்தம் இருக்கு. இப்படியே பண்ணிட்டே போயிட்டு இருந்தா எண்ட்லெஸ். அப்ப என்ன அதுக்கு முடிவு அப்படின்னா விமர்சனம், பகவானை நினைச்சுட்டே இருக்கிறது, சதா சர்வ காலமும் அவனுடைய நினைப்பாவே இருக்கிறது, அவரை பூஜை பண்றது, அவருக்கு ஆராதனைகள் பண்றது, அவரை நாமத்தை சாண்ட் பண்றது, அப்படிங்கிறது தான் உண்மையான பிராயஷ்சித்தம். அப்படி இருக்கக்கூடிய அநாயக ஏக நாயகம் விநாசித்த இபதைத்யகம், அப்படி அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணின, கஜமுகாசுரனை வதம் பண்ணின, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அசுரர்களை எல்லாம் கில் பண்ணக்கூடியவர் யாரு? மோதகத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடியவர், சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கக்கூடியவர். அப்புறம் என்ன பண்றாரு? அடுத்த லைன், நதாசு பாஷு நாசகம் நமாமிதம் விநாயகம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நத அப்படின்னா வர்ஷிப், யாரை நம்ம வர்ஷிப் பண்றோமோ, அசுபங்கள் கெட்டதெல்லாம், ஆஷு அப்படின்னா சீக்கிரமா, வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட், நாசகம் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியவர். அப்படி வித்தின் அ செகண்ட் நாசம் பண்ணக்கூடிய, அசுபங்கள் எல்லாம் நாசம் பண்ணக்கூடிய, நம்ம மனசுல இருக்கக்கூடிய அசுர குணங்களை எல்லாம் நாசம் பண்ணக்கூடிய பிள்ளையாருக்கு விநாயகம். இப்போ அநாயகங்கிற வார்த்தையை யூஸ் பண்றார். எப்படி பண்றார் பகவத் பாதாள்? அநாயக அப்படின்னா அங்கிறது ப்ரிஃபிக்ஸ், நாயக்கம்னா லீடர், அநாயக லீடரே இல்லாத. இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றார்? விநாயகம், அவருக்கு மேல நாயகர்கள் யாருமே கிடையாது. சிவனே திரிபுர சம்ஹாரத்தும் போச்சு, பிள்ளையார வணங்காம போயிட்டார், நம் பிள்ளைதானேன்னு சொல்லிட்டுன்னு. ஆனா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் மேல அவர் தேர ஓட்ட முடியல. அப்புறம் தான் ஞாபகம் வருது, பிள்ளையார வேண்டின்ட்டு போனார். எப்படி முருகர் பிரணவ உபதேசம் அப்பாவுக்கு பண்ணாரோ, அந்த மாதிரி சிவன் பூஜை பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு தான் எல்லாமே அவரால் பண்ண முடிஞ்சது, சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சது. அப்படிப்பட்ட விநாயகம், எல்லாம் அவருக்கு மேல நாயகம், லீடர் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட விநாயகருக்கு நாம வர்ஷிப் பண்ணுவோம். மோதகத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடியவர், லோகத்தை ரக்ஷம் பண்ணக்கூடியவர், சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கக்கூடியவர், வித்தின் அ செகண்ட் எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியவர், அசுபங்கள், நம்ம மனசுல இருக்கக்கூடிய அசுர குணங்கள், அனாதையா நம்ம இருக்கோம்னு நினைச்சுக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் நாயகமா இருக்கக்கூடிய நம்ம பிள்ளையார விநாயகரை நம்ம வணங்குவோம். அப்படி வணங்கினா நம்மளுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தினுடைய மீனிங்கை பகவத் பாதாள் ரொம்ப அழகா யூஸ் பண்ணி சொல்லியிருக்கார். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.